மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ ஒரு 5 வருஷமாக மகர ராசிக்காரங்க படு கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டத்துலேருந்துலாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. டக்குன்னு பூம்பா மாதிரி மந்திரத்துல எல்லாம் மாங்காய் காய்ச்சிராது. 5 வருஷம் பட்ட கஷ்டம் போகிறதுக்கு 5 மாதமாவது ஆகும். 2025 மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல வருஷம். அதுக்கு இப்போ ஜனவரி மாதம் போயிருக்கு, ஒரு 20-30 நாள் போயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நீ இப்படி அப்படி சொல்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. நடக்கும், மெதுவாகத்தான் நடக்கும். கஷ்டங்கள் உடனே வரும், இன்பங்கள் நல்லவைகள் சந்தோஷங்கள் படிப்படியாகத்தான் நம்ம மேலே வரும். அந்த மாதிரியான அமைப்புக்கு இப்போ பூரண ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது, பரிவர்த்தனையில் இருப்பது, 5ஆம் இடத்தோடு மிகப்பெரிய சுபத்துவ அமைப்புகள் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. நல்லது நடக்க போது. அதை விட முக்கியம், முட்டாள்தனமான சிந்தனைகளிலிருந்து வெளியே வர போறீங்க. ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம், எந்த இடத்துல ஓவர் அகலக்கால் வச்சோம், எந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், யாரை நம்பி கெட்டோம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விழிப்புணர்வாக வந்து உயர்ந்த சிந்தனைகள் வந்து லட்சியங்கள் நிறைவேற. லட்சியம் நிறைவேறணும்னா லட்சியம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த கரெக்டான லட்சியம் எது நமக்கு தேவை என்பதில் தெளிவான ஒரு சிந்தனை அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரம் இது வாரம். 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய அளவில் பாக்கியங்கள் ஏன் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குருச்சுக்கரன் 2 பேருமே பார்க்குறாங்க. குருச்சுக்கரன் 2 பேருமே பார்க்கக்கூடிய ஒரு பாவகம் மிகப்பெரிய அளவில் நல்ல பலத்தை கொடுக்கும் என்பதால் இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி பெறக்கூடிய தன்மை. 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பூர்வீகத்துக்கு போகக்கூடிய தன்மை, விவசாயம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, அப்பா அம்மா கிட்ட இருந்து இருந்த வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, சம்பாதிக்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய அமைப்பு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.